இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போறோம். இந்த கீரையை நம்ம சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்ய போறோம். இது அப்படியே புளிச்சக்கீரையோட டேஸ்ட்ல இருந்தது. இது ஆந்திரால ரொம்ப ஸ்பெஷலான கீரையா. வாங்க நம்ம இப்ப இந்த கீரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கீரையை வாஷ் பண்ணிட்டு அந்த கீரையெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் லைட்டா வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கீரை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம். இதுல தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது, இந்த கீரையிலேயே தண்ணி விடும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து கெட்டியாகிற வரைக்கும் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா இதை கெட்டியாகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த கீரையை வானல்ல போட்ட உடனே அப்படியே ஒரு நிமிஷத்துக்குள்ள நமக்கு பசையா ஆயிடுச்சு. பாருங்க, இது ஒரு நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சுட சுட சாதத்துல இந்த கீரையை போட்டு பிசைஞ்சி கேரட் பீன்ஸ் பொரியலோட முட்டை வச்சு சாப்பிட போறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.